Hi everyone, welcome to my channel. ஸோ என்னோட இந்த வீடியோ பார்ப்பது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத வாசிக்க தெரியலைன்றாலும் கூட உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். இதற்கான ரூட்டை தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் அதை ஆல்ரெடி பார்க்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்துடுங்க. பிகாஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் பேசிக்கான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அதோட தொடர்ச்சி, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தேட். ஓகே, நாங்கள் அந்த வீடியோவில் நவுன்ஸ், ஓகே, ப்ரோனவுன்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்டாக எழுவாயாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ், ஓகே, நிகழ்கால விஷயங்களை நாங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள், இவற்றை நாங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வது அப்படின்றத தெளிவாக அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியலைன்றாலும் கூட அதுக்கான கைடன்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு வாட்ச் தேட். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும். தென் அடுத்த நெக்ஸ்ட் கண்டினியூஸ் செஷனை இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதா சொன்னது என்னென்னு கேட்டால் வேர்ப்ஸ் வினை சொற்கள், ஒரு வாக்கியத்தில் செயற்பாடு. ஓகே, ஒரு வாக்கியத்தில் செயற்பாட்டை செய்பவரை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது செய்யும் செயற்பாடுகள், அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் சொற்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். செயற்பாடுகளுக்குரிய ஆங்கில வேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிறதுக்கு தேவையான 25 வினைச்சொற்கள். ஓகே, வினைச்சொற்கள் என்பது வேர்ப்ஸ் இதை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. 25 வேர்ப்ஸை அவற்றினுடைய அடிப்படையான ஃபார்மில் சொல்லித்தர போகிறேன். அடிப்படையாக அவற்றை நாங்கள் எப்படி சொல்வது என்று. அடிப்படை என்றால் விளையாடு, படி, சாப்பிடு, அந்த மாதிரியான மீனிங்கில் வரக்கூடியது. ஓகே, தட் இஸ் த அடிப்படை ஃபார்ம். ஸோ முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய 25 வேர்ப்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அவற்றை வச்சு கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த எல்லா விதமான சென்டென்ஸையும் உருவாக்கி பார்க்க வேண்டும். ஓகே, அந்த 25 வேர்ப்ஸையும் வைத்து ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் வெவ்வேறான இந்த 2 விதமான சென்டென்சஸையும் நீங்கள் உருவாக்கி பார்க்க வேண்டும். ஓகே, வழக்கமாக செய்கிற வேலையாக இருந்தால் எப்படி சென்டென்ஸ் உருவாக்குவது அதையும் நீங்கள் உருவாக்கி பார்க்க வேண்டும். அதே போல் இப்போ செய்து கொண்டிருப்பதாக இருந்தால் எப்படி சென்டென்ஸ் உருவாக்குவது அதையும் நீங்கள் எழுதி அல்லது சொல்லி பார்க்க வேண்டும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ நாங்கள் ஒவ்வொரு வேர்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விளையாடு. விளையாடு அப்படின்றதுக்கான வேர்ப் ப்ளே. ஸோ நான் வழக்கமாக விளையாடுகிறேன் அப்படி சொல்கிறது ஐ ப்ளே யூஷுவலி என்றால் வழக்கமாக. ஐ ப்ளே யூஷுவலி. அல்லது இப்போ நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் பிளேயிங். ஓகே, ஐயுடன் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் ஆம். ஓகே, நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிற ஆக்ஷனை பற்றி பேசும்போது இந்த மாதிரியாக ஹெல்பிங் வேர்ப் சேர்த்து வேர்புக்கு ஐஎன்ஜி இங் என்று சேர்த்து பேச வேண்டும். ஐ ஆம் பிளேயிங். அதே போல் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். ஓகே, இந்த டைமில் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் என்று சொல்ல he is playing. அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் verb is பேசு என்று சொல்ல நாங்கள் talk என்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீ பேசு என்று எப்படி சொல்கிறது? you talk. அல்லது நீ இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று சொல்ல you are
talking. You are talking. You என்பதற்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ் are. ஸோ யூ ஆர் டாக்கிங். இந்த மாதிரி ஆம் அல்லது ஈஸ் அல்லது இந்த ஹெல்பிங் வேர்பை நாங்கள் யூஸ் பண்ணினோமாண்டா வேர்ப் கூட இங் என்று சேர்க்க வேண்டும். ஸோ யூ ஆர் டாக்கிங். நெக்ஸ்ட் ஒன் சொல். சொல்லுங்க அண்ட் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? சேய். சேய். அவன் நல்ல கதைகள் சொல்கிறான். ஓகே, அவன் நல்ல கதைகள் சொல்கிறான். He says nice stories. He says nice stories. ஓகே, ஒருத்தரோட வழக்கமான நடவடிக்கைகள் பற்றி சொல்லும் போது நாங்கள் he என்பதற்கு verb கூட is சேர்க்க வேண்டும். He, she, it அல்லது ஒருமையான நவுன்ஸ், ஒருமையான பெயர் சொற்கள் வரும் இடத்து நாங்கள் verb கூட is சவுண்ட் சேர்க்கணும். ஸோ he says nice stories. அவன் இப்போ ஒரு கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறான் என்று எப்படி சொல்கிறது? ஓகே, இப்போ செய்வதாக இருந்தால் நாங்கள் ஹெல்பிங் verb யூஸ் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ he is saying a story. He is saying a story. இந்த மாதிரி சொல்லலாம். Got it? ஸோ அடுத்த verb என்னண்டா? எழுது. எழுது. write. write. நாங்கள் தினமும் எழுதுகிறோம். ஓகே, தொடர்ச்சியான செயற்பாடு, நாங்கள் எப்போவுமே செய்யக்கூடிய செயற்பாடு. நாங்கள் என்பதற்கு we. We write every day. Every day என்றால் தினமும். We write every day. அல்லது நாங்கள் இப்போ இந்த டைமில் எழுதி கொண்டு இருக்கிறோம். எழுதி கொண்டு இருக்கிறோம் எப்படி சொல்கிறது? We are writing. ஓகே, we இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்பிங் verb are. We are writing. We are writing. Understood? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரிமைனிங்காக இருக்கக்கூடிய வேர்ப்ஸை மட்டும் சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கான சென்டென்சஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்க வேண்டும். அண்டர்ஸ்டுட்? ஸோ லெட்ஸ் see one by one the verbs. உட்கார். உட்காரு. சிட். சிட். குடி. குடிங்க எப்படி சொல்கிறது? ட்ரிங்க். drink. Nil. Stand. Stand. ஓடு. ஓடுங்க. Run. Run. சமைங்க. ஓகே, சாப்பாடு சமைங்க. that is cook. Cook. கழுவு. ஓகே, ஏதாவது ஒன்றை கழுவு. கை கழுவு, துணி கழுவு, முகத்தை கழுவு. இந்த மாதிரி சொல்ல நாங்கள் என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்டா? வாஷ். வாஷ். அதே போல் போடு. குப்பையை போடு. புத்தகங்களை பையில் போடு. இது மாதிரி போடு என்று சொல்ல புட். புட் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மூடு. கதவை மூடு. காதுகளை மூடு. இப்படி சொல்ல க்ளோஸ். க்ளோஸ். திற. திறவுங்க அண்ட் எப்படி சொல்கிறது? ஓப்பன். ஓப்பன். எடு. எடு. டேக். டேக். கொடு. கிவ். கிவ். அடி என்று சொல்ல ஹிட். ஹிட். நெக்ஸ்ட் பிடி. கேட்ச். கேட்ச். சிரிங்க. லாஃப். லாஃப். வா அல்லது வாருங்கள். கம். கம். அழு.
cry, cry. Next, யோசி, யோசிங்க. think, think. உதவி செய்யுங்க. help, help. curl. ஓகே, நான் சொல்வதை கேளுங்க, கேள். listen, listen. போ, போ. go, go. தூங்கு, தூங்கு என்று எப்படி சொல்கிறது? sleep, sleep. ஓகே, இன்றைக்கி நீங்கள் படித்த இந்த 25 வேர்ப்ஸையும் வச்சு உங்களுக்கு சிம்பிளான வாக்கியங்களை உருவாக்கி பார்க்கலாம். ஓகே, சிம்பிளான நிகழ்கால வாக்கியங்களை உருவாக்கும் விதத்தை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஓகே, யூ ஷுட் வாட்ச் தேட் ஃபர்ஸ்ட் அண்ட் மேக் சென்டென்சஸ் யூஸிங் தீஸ் வேர்ப்ஸ். அதை பார்த்துவிட்டு நீங்கள் இந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த எல்லா வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி நிகழ்கால வாக்கியங்களை உருவாக்கி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிகழ்கால வாக்கியங்களை நெகட்டிவ் எதிர்மறையான விதங்களில் எப்படி உருவாக்கி கொள்வது. ஓகே, நான் போகிறதில்லை, நான் போவதில்லை, நான் படிப்பதில்லை, அவன் விளையாடுவதில்லை, இந்த மாதிரியாக இல்லை என்று நிகழ்காலத்தில் சொல்கிறது எப்படி என்ற விஷயத்தையும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் ஃபார் தேட் வீடியோ அண்ட் லேர்ன் these lessons well. Until the next video, take care everyone.